வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்காமல் புதினா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து யோகா கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் காயெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பங்கீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சூப் குடிச்சிட்டு இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்து நான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுறேன். தக்காளி சூப் ஆல்ரெடி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம புதினா ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்க்காத ரைஸ் கேட்டிருந்தீங்க, புதினா ரைஸ். ஸோ இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தாளிக்கணுங்கிறத சொல்கிறேன். 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து அரைச்சிக்க போகிறோம். புதினா வந்து 1 கப்பு, தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், 2 காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு சின்ன லெமன். இதில் பாதி அரைக்கும் போது பாதி புழிய போகிறோம். அப்புறம் சாதம் கலந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதி புழிய போகிறோம். ஏற்கனவே வந்து பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உதிராக அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளித்ததுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுத போடலாம். நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல. இது காயட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா, 2 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு, லெமன் வந்து ஒரு அரை மூடி புழிஞ்சிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். புதினா, தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நாம் இந்த பக்கம் வந்து எண்ணெயும் நெய்யும் விட்டுருந்தோம், அதுவும் காஞ்செடுத்து 2 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த எண்ணெயிலே வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வதங்கிடுத்து, எண்ணெயிலே நல்லா வதங்கிடுத்து பாருங்கள். இப்போ வந்து அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே வந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மசாலாக்கு தகுந்தவருக்கு உப்பு போட்டுட்டா போதும். அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுது. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். ஸோ சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு அரை ஸ்பூனுக்கு லெமன் புழிஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. அது வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் புதினா ரைஸ் ரொம்ப சிம்பிள், ஈஸி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி, வெங்காயம் சேர்க்கக்கூடாதுல்ல தொட்டுக்கிறதுக்கு, அதனால நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தொட்டு சாப்பிட்லாம். அப்புறம் வடாமோ அப்பளாமோ இல்லை சிப்ஸு எது தொட்டுண்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து வெறும் தயிர் தான் தொட்டுக்க போகிறோம். ஸோ புதினா புலாவ், வெறும் தயிர் பச்சடி, தயிர் சாதத்துக்கு வந்து ஊறுகாய் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி எந்த காயும் பண்ணல. இதுக்கு வந்து பூந்தி ரைத்தா கூட நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் தொட்டுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புதினா புலாவ் இல்லை புதினா ரைஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை சில்வர் டப்பாவோ இது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பாருங்க, இந்த அடியில் டிஷ்யூ போட்டிருக்கேன், அதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இன்னொரு டிஷ்யூ போட்டு அப்படியே மூடிட்டு அவ்வளோதான் இதை மூடி வச்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதில் வந்து இஞ்சி வச்சிடலாம். ஏற்கனவே வந்து நான் வந்து எப்படி காய் வந்து ஸ்டோர் பண்ணணும், இஞ்சி அதாவது கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாலாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பாவ் பாஜி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து காய்கறிலாம் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருவோம் இல்லையா, பட்டர்லாம் வாங்கின்னு வந்தால் அதை பட்டர் வாங்கின்னு வந்திருக்கேன், அதை கட் பண்ணி க்யூபாக எடுத்து வச்சிடலாம். காய்கறி வேக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட், 3 பீன்ஸு, 1 கப் வந்து காலிஃப்ளவர் பொடிப்படியாக கட் பண்ணது, ஒரு சின்ன பீஸ் வந்து பீட்ரூட் கலருக்காக போடுறேன். உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிட்டோம். நமக்கு வேணுங்கிற பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பாவ் பாஜி அப்படின்னாலே அது வெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெண்ணெய் கூட தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துட்டு போட்டுக்கலாம். நாம் இந்த பக்கம் வந்து காய் வந்து வெந்துடுதான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுது, நல்லா வெந்துடுது. அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பாவ் பாஜி மசால் பண்ணிடலாம். சீரகம், பூண்டு, வெங்காயம், காய்கறிலாம் வந்து மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. இப்போ குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா வந்து நல்லா வதங்கிடுது. இப்போது மேஷ் பண்ணி வச்சுக்கோலையா, வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற காய்கறிலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், நல்லா மேஷ் பண்ணியாச்சு பாருங்கள். காய்கறிலாம் நல்லா மேஷ் ஆகிடுது. இப்போது ஹாட் வாட்டர் விடுவோம். எப்பயுமே வந்து ஹாட் வாட்டர் தான் விடணும். சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துப்போம். கொத்தமல்லி, நல்லா கொதிச்சிடுது. மசாலா நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கிறேன். இது கூட மேலாக பச்சை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெண்ணெய். அவ்வளோதான், நம்மளுடைய பாவ் பன்னும் ரெடி, பாஜியும் ரெடி. ஸோ பாவ் பாஜி ரெடி ஆகிடுது. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு அப்படியே மேலாக கொஞ்சோண்டு வெண்ணெய். ஸோ பாவ் பாஜி ரெடி. காலையில் வந்து தேங்காயும் புதினாவும் சேர்த்து ஒரு ரைஸ், அதாவது ஆனியனும் கார்லிக்கும் இல்லாத புதினா ரைஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பாவ் பாஜி மசாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.